பெரிய ஹீரோயினுக்குன்னா சம்பளத்தை வாரி இறைச்சே நாசமாக போன ஒரு துறை. டயானா மரியம் குரியன் என்கிற இயற்பெயர் கொண்ட நயன்தாரா. நான் ரஜினி, அஜித்னு பெரிய பெரிய ஸ்டார்கள் கூட நடிச்சிட்டு இருக்கிறேன் என்று சொல்லி மறுத்துவிட்டார். நயன்தாரா அந்த வாய்ப்பை நிராகரித்து விட்டார். அதற்கு காரணம் என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள். திரைக்கூத்து நேயர்களே, 40 வயது நயன்தாராவின் சினிமா வாழ்க்கைக்கு 20 வயது ஆகிறது. நயன்தாரா வாழ்க்கை படமாகிறது. இந்த எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்டை திரைக்கூத்து சேனலில் நான் தான் முதல் முறையாக தெரிவிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதை பற்றி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2003ஆம் ஆண்டு நயன்தாரா முதல் முறையாக சத்யன் அந்திக்காடு என்கிற ஒரு பிரபலமான மலையாள பட இயக்குனரால் ஒரு படத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டார். அதன் பிறகு 1-2 மலையாள படங்களில் நடித்தார். ஆனால் கோலிவுட்டில் நடிப்பது தான் நயன்தாராவின் டார்கெட்டாக இருந்தது. அதற்கு காரணம் என்னென்னா, தென்னிந்திய மொழி படங்களை பொறுத்த வரைக்கும் மற்ற டைரக்டர்கள் உள்பட, சினிமாட்டோகிராஃபர் உள்பட மற்ற எந்த டெக்னீஷியனுக்கு அதிகமாக சம்பளம் கொடுக்குறாங்களோ இல்லையோ, பெரிய ஹீரோயினுக்குன்னா சம்பளத்தை வாரி இறைச்சே நாசமாக போன ஒரு துறை, ஒரு வுட்டு என்றால் அது கோலிவுட்டு தான். மல்லுவுட்டு, டோலிவுட்டு, சாண்டல்வுட்டு, இந்த மொழிகளிலெல்லாம், இந்த மாநிலங்களிலெல்லாம் நடிகைகளுக்கு அவ்வளவு சம்பளத்தை வாரி இறைப்பது கிடையாது. குறிப்பாக மலையாளத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபில்ம் மேக்கிங்குக்கு தான் அதிகமான செலவிடுவாங்க. எனவே தமிழ் படத்தில் நடித்தால் தான் அதிகமாக சம்பாதிக்கலாம் என்கிற ஆசையின் காரணமாக சென்னைக்கு வாய்ப்பு தேடினார். டயானா மரியம் குரியன் என்கிற இயற்பெயர் கொண்ட நயன்தாரா. இவர் பிறந்தது கேரளாவில் என்று பல பேர் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நயன்தாரா பிறந்தது கர்நாடகா மாநிலம் பெங்களூருவில் தான். 2023ஆம் ஆண்டில் சென்னைக்கு வாய்ப்பு தேடிய நயன்தாராவுக்கு பார்த்திபன், நடிகர் மற்றும் இயக்குனர் பார்த்திபன் ஒரு படத்துக்கு ஹீரோயின் தேடிக்கொண்டிருக்கிறார் என்கிற செய்தி கேள்விப்பட்டு யாருடைய பரிந்துரையும் இல்லாமலே பார்த்திபன் ஆஃபீஸுக்கு போய் வாய்ப்பு கேட்டிருக்கிறார் நயன்தாரா. அப்போது ஸ்க்ரீன் டெஸ்ட் எடுத்து நயன்தாராவை அனுப்பும்போது பார்த்திபன், ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போங்க, அப்புறமா சொல்லி அனுப்புகிறோம் என்று சம்பிரதாயமாக சினிமாக்களில் பல இடங்களில் பல டைரக்டர்களும் தயாரிப்பாளர்களும் சொல்கிற சம்பிரதாயமான வார்த்தையை சொல்லி நயன்தாராவை அனுப்பிவிட்டார். அனுப்பிய கையோடு தன்னுடைய யூனிட்டில் இருந்த சகாக்களிடம் அந்த ஸ்க்ரீன் டெஸ்ட் எடுத்ததையும் போட்டு பார்த்துட்டு, இந்த பொண்ணுக்கு முத்தின மூஞ்சியாக இருக்குது, இது நம்ம கதைக்கு செட் ஆகாது, நம்ம கதையோட ஹீரோயின் சின்ன பொண்ணாக இருக்கணும் என்று சொல்லி நயன்தாராவை ரிஜெக்ட் செய்ததை தன் யூனிட் ஆட்களுக்கு அப்போதே தெரியப்படுத்தி விட்டார். அப்போது அந்த யூனிட்டில் இருந்த யாரோ ஒரு புண்ணியவான் அவருக்கு அந்த பெண்ணுக்கு ஏதோ நல்லது செய்ய வேண்டும் என்று தோன்றி இருக்கிறது. எனவே அவர் பார்த்திபனுக்கு கூட தெரியாமலேயே ரகசியமாக ஓடிப்போய் நயன்தாரா, ஏன்னா அவர் வரும்போதே ஒரு ஆட்டோவில் தான் இறங்கியிருக்கிறார். அப்போது சொந்த கார் கூட கிடையாது அவர்கிட்ட. ஸோ எங்கே போயிருப்பார், பஸ் ஸ்டாண்டு தான் போயிருப்பார் அப்படின்னு நினச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பார்த்தாக்கா கேரளாவுக்கு போகும் பஸ்கள் நிற்கும் இடத்தில் இருந்திருக்கிறார் நயன்தாரா.
ஏன்னா தமிழ் சினிமாவில் தனக்கு வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி தெரியல, கேரளாலையாவது வாய்ப்புகள் வந்துக்கிட்டு இருக்குது, திரும்பவும் கேரளாலேயே போய் நடிப்போம் என்கிற எண்ணத்துடன் கேரளா செல்லும் பஸ்ஸுக்காக காத்திருந்தார். அப்போது அவரிடம் சென்ற இந்த பார்த்திபன் பட யூனிட் நபர் டைரக்டர் ஹரி சரத்குமாரை வச்சு ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு, அந்த படத்தில் இன்னும் ஹீரோயின் தேடிட்டுருக்காங்க, நீங்கள் அங்கே போய் பாருங்கள், வாய்ப்பு கேளுங்கன்னு சொல்லி டைரக்டர் ஹரியுடைய ஆஃபீஸ் அட்ரஸையும் நயன்தாராவிடம் கொடுத்தார். உடனே கேரளாவுக்கு செல்லும் முடிவை கைவிட்டு நயன்தாரா டைரக்டர் ஹரியின் ஆஃபீஸுக்கு போனார். அங்கே ஆடிஷன் டெஸ்ட் எடுத்தாங்க, செலக்ட் ஆனார். டயானா மரியம் குரியன் நயன்தாராவாக ஒரு நடிகையாக வெற்றி பெற்றார். இந்த இடத்துல இன்னொன்று நான் சுட்டி காட்ட வேண்டியது இருக்குது. சினிமாவில் மட்டும் இல்லை, பொதுவாக மீடியா துறையிலேயே நன்றி உணர்வு என்பது ரொம்ப ரொம்ப அரிதான விஷயம். தான் தமிழ் சினிமாவில் நடிக்கும் எண்ணத்தையே கைவிட்டு கேரளாவுக்கு போக இருந்த தன்னை இதுபோல் டைரக்டர் ஹரியின் ஆஃபீஸ் அட்ரஸை கொடுத்து தனக்கு ஒரு நல்ல வாய்ப்புக்கு காரணமாக இருந்த அந்த நபரை தனக்கு மேனேஜராக நயன்தாரா வைத்து கொண்டாரா என்று கேட்டால் இல்லை. ராஜேஷ் என்கிற வேறு ஒரு நபர் தான் நயன்தாராவுக்கு மேனேஜராக இருக்கிறார். வேறு எந்த விதத்திலாவது அந்த நபருக்கு நயன்தாரா தன்னுடைய நன்றி கடனை செலுத்தினாரா என்பது உள்ளபடியே எனக்கு தெரியவில்லை. அப்படி செய்திருந்தால் அந்த நபரே கூட இந்த வீடியோவை பார்த்தால் அதை முன் வந்து சொல்லலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். அந்த ஐயா படத்தின் வெற்றிக்கு பிறகு அடுத்தடுத்து தமிழில் நயன்தாராவுக்கு பட வாய்ப்புகள் வந்தன. என்றாலும் 2007 வெளியான அஜித்துடன் நடித்த பில்லா படம்தான் நயன்தாராவுக்கு ஒரு ஸ்டார்டம் அந்தஸ்தை வழங்கியது. அந்த காலகட்டத்தில் டைரக்டர் சசிகுமார் தன்னுடைய முதல் படமான சுப்பிரமணியபுரம் படத்துக்கு ஹீரோயின் தேடிக்கொண்டிருந்தார். அப்போது நயன்தாரா இந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தமாக இருப்பார், அவர் பிரபலமான நடிகையாகவும் இருப்பதனால இந்த படத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் என்று கருதி சசிகுமார் நயன்தாராவை போய் சந்தித்து சுப்பிரமணியபுரம் படத்தின் கதையை சொல்லி அதில் கதாநாயகியாக நடிக்க கேட்டார். ஆனால் நயன்தாரா அந்த வாய்ப்பை நிராகரித்து விட்டார். அதற்கு காரணம், சசிகுமாருக்கு அதுதான் முதல் படம், அப்போ அவர் டெபட் டைரக்டர். அது மட்டும் இல்லாமல் ஜெய் அதுக்கு முன்னால் 1-2 படங்களில் நடிச்சிருந்தாலும் அவர் ஒரு புகழ்பெற்ற நடிகர் கிடையாது. இன்றைக்கும் கூட அவர் ஒரு பெரிய மாஸ் ஹீரோவா என்று கேட்டால் இல்லை. இன்றைக்கு பலராலும் அறியப்பட்ட முகமாக இருக்கிறாரே தவிர அன்றைக்கு அது கூட கிடையாது. எனவே யாரோ ஒரு ஜெய் கூடலாம் என்னால் ஜோடியாக நடிக்க முடியாது, நான் ரஜினி அஜித்னு பெரிய பெரிய ஸ்டார்கள் கூட நடிச்சிட்ருக்கிறேன் என்று சொல்லி மறுத்து விட்டார். அதன் பிறகும் கூட சசிகுமார் இண்டஸ்ட்ரியில் இருக்கும் தனக்கு வேண்டியவர்கள் மூலமாக நயன்தாராவை சம்மதிக்க வைப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறார். பட் நயன்தாரா இத்தனைக்கும் அந்த சமயத்தில் அவங்க கையில் யாரடி நீ மோகினி படம் 1 மட்டும்தான் இருந்தது. ஸோ கால்ஷீட் கொடுக்கறதுக்கு டேட்ஸ் நிறையவே இருந்தது. இருந்தாலும் பெரிய ஹீரோக்கள் கூட மட்டும்தான் நடிப்பேன் அப்படிங்கிற ஒரு பிடிவாதம் காரணமாக அந்த வாய்ப்பை நிராகரித்து விட்டார் நயன்தாரா. அதற்கு பிறகுதான் அந்த கதாபாத்திரத்தில் நடித்த சுவாதிக்கு ஒரு நல்ல புகழை தேடித்தந்தது அந்த சுப்பிரமணியபுரம் படம். எந்த ஜெய் கூட நடிக்க மாட்டேன், அவர் ஒரு சின்ன ஹீரோ என்று சொல்லி நயன்தாரா மறுத்தாரோ, அதே ஜெய் கூட ஜோடியாக நடித்து கடந்த ஆண்டு வெளியான திரைப்படம்தான் அன்னபூரணி. ஸோ ஜெய்யுடைய மார்க்கெட் மிக உயரத்துக்கு வந்து விட்டதா, அதனால்தான் நயன்தாரா அவர் கூட சேர்ந்து நடித்தாரா என்று கேட்டால் அப்படி இல்லை. நயன்தாராவின் மார்க்கெட் இறங்கி வந்து விட்டது என்பதுதான் யதார்த்தம். அது மட்டுமல்லாமல் சசிகுமார் இப்போது தன்னுடைய அடுத்த படத்தை தயாரிப்பதற்கான ஆயத்த பணிகளில் இருக்கிறார் என்று கேள்விப்படுகிறேன். அந்த படத்தில் தனக்கு வாய்ப்பு தருமாறு சசிகுமாரிடம் நயன்தாரா
கேட்டிருப்பதாக கூட செய்திகள் வந்திருக்கு. இதைத்தான் காலம் ஒரு வட்டம் என்று சொல்லுவாங்க. நயன்தாரா நடித்து வெளியான அந்த முதல் படம், தமிழ் படம் ஐயா 2005ஆம் ஆண்டு பொங்கல் ரிலீஸாக ஜனவரி 14ஆம் தேதி வெளியானது. எனவே அந்த படத்தில் நயன்தாரா நடித்தது 2024ஆம் ஆண்டு மத்தியில்தான். ஸோ இப்போது 2024ஆம் ஆண்டு மத்தியில்தான் நயன்தாரா அந்த ஐயா படத்தில் நடித்து இருக்கிறார். இப்போ நாம் இருக்கிறது 2024ஆம் ஆண்டு மத்தியில். எனவே நயன்தாரா நடிக்க வந்து இப்போது 20 ஆண்டுகள், தமிழில் நடிக்க வந்து 20 ஆண்டுகள் ஆகிறது. இதை செலிப்ரேட் செய்யும் விதமாக பிரபல ஓடிடி நிறுவனமான நெட்ஃப்ளிக்ஸ் நயன்தாரா வாழ்க்கையை ஒரு ஆவணப்படமாக தயாரித்து கொண்டிருக்கிறது. இதுதான் நான் சொன்ன ஒரு லேட்டஸ்ட் நியூஸு, எக்ஸ்க்ளூசிவ் நியூஸு. அந்த ஆவணப்படத்தின் பெயர் நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டேல் அப்படிங்கிற தலைப்பு. அதற்கு அர்த்தம் நயன்தாரா தேவதை கதைக்கு பின்னால் அப்படிங்கிற தலைப்பு கொண்ட படம் நெட்ஃப்ளிக்ஸ் தயாரித்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில மாதங்களில் அந்த டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் வெளியாகும். ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி இந்த வீடியோ முடிக்க விரும்புகிறேன். இது நயன்தாராவுக்கு மட்டும் இல்லாமல் பொதுவாக எல்லா நடிகைகளுக்குமே பொருந்துமான விஷயம் இது. நயன்தாரா நடித்து கடந்த ஆண்டில் ஜெயம் ரவியுடன் நடித்து வெளியான இறைவன் படம் ஒரு அட்ர ஃப்ளாப் மூவி. ஆனால் அந்த படத்துக்கு நயன்தாரா வாங்கியிருந்த சம்பளம் 10 கோடி ரூபாய் என்று சொல்லப்படுகிறது. இந்த படம் தோல்வி அடைந்ததால் அந்த தயாரிப்பாளர் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்தித்திருக்கிறார். இதன் பிறகாவது நயன்தாரா தன்னுடைய சம்பளத்தை குறைத்து கொள்வாரா என்று பார்த்தால் அப்படி குறைத்து கொள்கிற மாதிரி தெரியவில்லை. இப்போதும் தன்னை நாடி வரும் டைரக்டர்களிடம் அவர் 2 கைகளை விரித்து தான் கோடிகளில் சம்பளத்தை கேட்பதாக சொல்லப்படுகிறது. எந்த ஒரு ஹீரோவாக இருந்தாலும் சரி, ஹீரோயினாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய மார்க்கெட் இறங்கும் போதாவது, அட்லீஸ்ட் மார்க்கெட் இறங்கும் போதாவது தன்னுடைய சம்பளத்தை குறைத்து கொண்டால்தான் அவர்களுடைய சினிமா வாழ்க்கையும் நிலைக்கும், தயாரிப்பாளருக்கும் நஷ்டம் வராமல் தப்பிப்பார். இது எல்லா நடிகைகளுக்கும் பொதுவாக நான் சொல்லிக்கொள்வது. எனக்கு யார் மீதும் பகைமையோ தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ கிடையாது. நான் பேசி வருகிற கண்டென்ட்டுகள் மக்களின், குறிப்பாக பெண்களின் விழிப்புணர்வுக்கானவை. மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.